Okay, let's go. என்னடா மதனே, காலைல வந்தோடனே வேலை ஆரம்பிச்சிட்ட போல. ஆமாண்டா, ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னைக்குள்ள முடிச்சு கொடுக்கணும், இல்ல மேனேஜர் திட்டுவாரு. என்னடா மதனே, வேலையை முடிச்சிட்டியா? ப்ராஜெக்ட் எப்ப சப்மிட் பண்ண போற? சார் ஈவினிங்குள்ள சப்மிட் பண்ணிடுவேன் சார். டேய் ரமேஷ், உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? காலையில வந்த உடனே இவன் கூட சேர்ந்து நான் அரட்டி அடிச்சுன்னு உட்கார்ந்தா, இவனையும் வேலை செய்ய விட மாட்டேன், நீயும் வேலை செய்ய மாட்டேன். என்னது இது? சார் சும்மா தான் சார் வந்தேன், இப்ப போயிடுறேன் சார். சரி சார், ஏன் உங்க ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு? அதுவா, எனக்கு என் வைப்புக்கும் சின்ன சண்டை ஆகி போச்சுடா. அப்படி என்ன சார் சண்டையாச்சு, சொல்லுங்க. விட்றா, அது வேண்டா இப்ப கேட்டுட்டு இருக்க. சார் சும்மா சொல்லுங்க சார், நாங்க தானே கேக்குறோம். அது ஒண்ணுமில்லடா, என் வைஃப் சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதனால அடிச்சுட்டாடா. சார் என்ன சார் சொல்றீங்க? சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா எந்த வைப்பு சார் அடிப்பாங்க? என் வைஃப் அடிப்பாடா. சார் என்ன சார் சொல்றீங்க, ஒன்னும் புரியலையே. கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல அவ சமையல் என்னைக்கும் நல்லா இருந்ததே இல்ல. உப்பு கம்மியாவோ ஜாஸ்தியாவோ, காரம் அதிகமாவோ கம்மியாவோ, இது மாதிரிதான் இருக்கும். இத நான் எப்பவும் சொல்லும் போதெல்லாம் சண்டை வரல. நேத்துன்னு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு சண்டை வந்து என்ன அடிச்சிட்டாடா. சார் நீங்க சொல்றது புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு. அதுவா, அது என்ன நடந்துச்சுன்னா, அம்மாடி சவிதா, சாப்பாடு எடுத்து வைமா, சாப்பிடலாம். இதோ கொண்டு வந்துட்டு இருக்கேங்க, நீங்க உட்காருங்க. சாப்பிடுங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. சரிம்மா. ஆஹா சவிதா, கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி நீ சமைச்சு பார்த்ததே இல்ல. இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கு. இந்த சாப்பாடு செஞ்ச கைக்கு தங்கத்துல வலையிலே போடலாம். ஏங்க, உண்மையிலேயே இந்த சாப்பாடு அவ்வளவு நல்லாவா இருக்கு? ஆமாமா, இந்த சாப்பாடு அவ்வளோ அருமையா இருக்கு, அவ்வளோ ருசியா இருக்கு. ஏமா கேக்குற? ஏன்னா இந்த சாப்பாட்டை நான் சமைக்கல. என்னம்மா சொல்ற? இந்த சாப்பாட்டை நீ சமைக்கலையா? அதான் இவ்வளவு நல்லா இருக்கு. எது? நான் சமைக்கிற சாப்பாடு உனக்கு நல்லா இல்ல, அது பக்கத்து வீட்டுக்காரர் சாப்பாடுன்னா உனக்கு அவ்வளவு சொரணையா இருக்கு. யோ தப்பிச்சா ஓடுற, இதான் வரேன் இரு. இதாம்பா நடந்துச்சு. ஓஹோ, இப்படி போய் வசமா சிக்கிட்டீங்களா? ஓகே ஓகே. சரி, நீ எதுக்கு காலையில இங்க வந்தேன்னு கேட்டனே, அதுக்கு இன்னும் பதில் வரல. அதுவா சார், நம்ம சுரேஷ் கல்யாணத்துக்கு போறத பத்தி பேசலான்னு வந்தேன் சார். என்னப்பா ஜேம்ஸ், நீ இந்த பக்கம்? சார், இந்த சுரேஷ கல்யாணத்துக்கு யார் யாரு போறீங்க, எப்ப போறீங்கன்னு கேட்கலான்னு வந்தேன் சார். சரி, கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன பண்ணலாம்ங்கிறீங்க? கிஃப்ட் என்ன வாங்கிருக்கீங்களா? சார் அதெல்லாம் 10,000 ரூபாய் கிஃப்ட் வாங்கியிருக்கோம், நாங்க 3 பேரும் ஷேர் பண்ணி வாங்கியிருக்கோம் சார். கல்யாணத்துக்கு போய் என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு போய் என்ன சார் பண்ணுவாங்க? மாப்பிள்ள பார்ட்டி வைப்பாரு, ஃபுல்லா குடிக்க வேண்டியதுதான். டிஜே மியூசிக் போட்டிருப்பாங்க, போய் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆட வேண்டியதுதான். அப்புறமா போட்டோ எடுத்துட்டு மறுபடியும் ஊரு வந்து சேர வேண்டியதுதான். சார் நீங்க வரீங்கல்ல? கல்யாணம்னா சரக்கு, தம்மு, பார்ட்டி இது மட்டும் தானா? ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வேற எதுக்கு சார் போவாங்க? ஃபுல்லா குடிச்சிட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு டிஜே மியூசிக் போட்டிருந்தா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கு தான் சார். ஃப்ரெண்டோட கல்யாணம்னா அது மட்டும் இல்லடா, நம்மளுக்கு பொறுப்பும் இருக்கு. பொறுப்பா? அது என்ன பொறுப்பு சார்? எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகும். இப்ப நான் என் ஆல்பத்தை ஓபன் பண்ணா கூட அதுல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தனை மட்டும் எல்லாரும் என் குடும்பத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. சார் அப்படி என்ன சார் பண்ணாங்க? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நீங்க சொல்ற மாதிரி தான்டா, சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒருத்த மட்டும் தோரணம் கட்டுறதுல இருந்து பந்தியில பரிமாறுற வரைக்கும், தாம்பூல போய் கொடுக்கற வரைக்கும் எல்லா வேலையும் அவன் செஞ்சான். சில சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை வந்து அதையும் பெருசாகாம தடுத்து நிறுத்தி நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு அவன் என்னை வழி அனுப்பிச்சிட்டு அவன் வீடு போய் சேர்ந்தான். நல்ல பையனோட ஃப்ரெண்டா இருக்கடா, பொறுப்பை உணர்ந்து வேலை செஞ்சு பொறுப்பான புள்ளன்னு நிரூபிச்சுட்டு போனான்டா. அவன் தான்டா உண்மையான புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்லயே அவனை ரொம்ப பெருமையா பேசினாங்கடா. இவ்வளவு ஏன், அவன் அன்னைக்கு என் கல்யாணத்துக்கு கிஃப்ட் கூட கொடுக்கல. அவன் கொடுத்துட்டு போனது ஒரு ஞாபகம், மெமரி. அதனால என் குடும்பத்துல இருக்க அத்தனை பேருக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஆல்பத்தை எடுத்து ஓபன் பண்ணாலும் அவனை மட்டும் தனியா கண்டுபிடிச்சிருவாங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார்.
நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் எங்களோட பொறுப்பு எங்களுக்கு புரிஞ்சுது. எங்க ஃப்ரெண்டோட கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்க வேலை எடுத்து போட்டு செய்யணும்ன்றது. சரி சார், நம்ம கல்யாணத்துல மீட் பண்ணுவோம். என்னடா நீ அப்படி பாக்குற? சார் நீங்க இவ்வளவு நேரம் இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது சார். அப்படி என்னடா புரிஞ்சுது? போயா பூமரு,